அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இது இப்படித்தான் நடக்கும் உங்கள் ஜாதகப்படி. ஒரு ஜாதகத்தில் என்ன விதமான அமைப்புகள் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு நன்மைகளோ தீமைகளோ நடக்கும். ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு அப்படியே நடக்கும்லாம் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே விதமான கிரக அமைவுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்திலும் உள்ள மற்ற சாத்தியக்கூறுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே ராசி லக்னத்தில் பிறந்த எத்தனையோ பேர் இருந்தாலும், ஒரே மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான பலன்கள் நடப்பதில்லை. காரணம் என்னன்னா, ஜாதகத்தில் உள்ள இந்த மைனர் வேரியேஷன் தான். அப்போது ஒரு ஜாதகத்தில் இயல்பாக 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் ஒருத்தருக்கு நன்றாக இருந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பாதிக்கப்படாமல் இருந்தால், அதாவது லக்னாதிபதி நீசமோ அஸ்தங்கமோ வக்கரமோ திரிசூன்யமோ பாதகமோ எதுவும் அடையாமல், ராசி அதிபதியும் எந்த விதமான பாதிப்புகளும் அடையாமல், 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலே இந்த 4 கான்செப்ட் லக்னாதிபதி, ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, அந்த பாவங்களும் நல்லா இருக்கணும், அந்த பாவாதிபதிகளும் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் அடிப்படையாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கிரகத்துடைய காரகத்துவம் நல்லா இருக்கணும், அதோடைய பாவ காரகத்துவமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அப்போ கிரகமும் பாதிக்கப்படாமல் இருந்து பாவமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு நன்மையான பலன்கள் கட்டாயம் நடக்கும். கிரகங்கள்லாம் பாதிக்கப்பட்டு பாவங்கள் நல்லா இருந்தால் 50% நன்மையான பலன் நடக்கும். அப்படிங்கிறது இது பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறக்க வேண்டாம். பொதுவான பலன்கள் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. நன்றி, வணக்கம்.